ஆனா வணக்கங்கண்ணா, நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா Svt tex நம்ம கடை வந்துட்டு இளம்பிள்ளை உழவர் சந்தை பக்கத்துல வந்துட்டு லொகேஷன் தான். நம்ம கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வெட்டிங் சாரில இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துட்டு ஒரு 250 அந்த ரேஞ்சில இருந்து ஒரு 2500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரலும் சாரீஸ் இருக்குங்கண்ணா. வெட்டிங் கலெக்ஷன், ஆபீஸ் வேர் சாரி, மற்றபடிக்கு காட்டன் சாரி, பட்டு சாரி எல்லாமே இருக்குங்கண்ணா. ஆனா பியூர் பட்டு கிடையாதுங்கண்ணா, பட்டு மிக்சடு தான் இருக்கு. மற்றபடிக்கு நீங்க இளம்பிள்ளை சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குங்கண்ணா. எல்லா கலெக்ஷனும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கலெக்ஷன் இருக்குங்கண்ணா. 250 ஸ்டார்டிங்னா எண்ட் வந்துட்டு 2500 அந்த ரேஞ்ச் வரல இருக்குங்கண்ணா. நீங்க வீடியோல பாக்குற சாரீஸ் எதுவா இருந்தாலும் சரிண்ணா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ரீசேல் பண்றவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஷாப்ல வந்துட்டு சிஓடி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்கண்ணா. அது வந்துட்டு நீங்க வேணுங்கிறவங்க வந்துட்டு சிஓடி ஆப்ஷன்ல தான் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு கொரியர் சார்ஜ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு அவைலபிள் இருக்கு. மதர் ஸ்டேட் வந்துட்டு அவைலபிள் இப்போதைக்கு இல்ல. அதனால வந்துட்டு சிஓடி ஆப்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு தான் இருக்கும். வேணுங்கிறவங்க சிஓடிலே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன் தான். வெட்டிங் கலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா இது புட்டா எம்போஸ் சாரின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா சாரி ஆல் ஓவர் வந்துட்டு அப்படியே புட்டா வந்துட்டு கம்ப்ளீட்டா வரும்ண்ணா. பாருங்க, மேக்ஸிமம் வந்துட்டு சேலை ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சுன்னா எண்ட் ஊர்ல வந்துட்டு கம்பல்சரி அந்த புட்டா டிசைன் வந்துட்டு அப்படியே வரும். வந்து எப்பயுமே கண்டினியூவா இருக்குங்கண்ணா. பிளஸ் இந்த டிசைன்ஸ் பார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த கடையில நீங்க கம்பேர் பண்றதை விட நம்ம கடையில கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும்னா. கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி வந்துரும். இது பிரைஸ் ரேஞ்சிங்னா ஆனா இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு 800 ரூபாய் அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 800 ரூபாய். ஆனா இப்ப பார்த்ததுல இது பாருங்க, அது முன்ன பார்த்தது வந்துட்டு சேம் ரேஞ்ச் தான். ஆனா அது பேட்டர்ன் வேற. நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பேட்டர்ன் கிட்டத்தட்ட இருக்குங்கண்ணா. நம்மகிட்ட இந்த டார்க் கலர், லைட் கலர்ஸ் எல்லாம் எப்பயுமே கிடைக்குங்கண்ணா. ஃபேன்சி கலர்ஸ் தான் மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இது 800 ரூபாய் தான் சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. பட் எனக்கு சிஓடியா யூஸ் பண்ணி தருவீங்களா? இதெல்லாம் பண்ணிக்கலாங்கண்ணா. சிஓடின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கொரியர் சார்ஜ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 kg எடுக்கும்போது 100 ரூபாய் வரும்னா. ஓகே, அது மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ற மாதிரி வரும். 100 ரூபாய் மட்டும் பே பண்ற மாதிரி வரும். அது ஃபர்ஸ்ட் 1 kgனா அதுக்கு மேல வந்துட்டு 30 தான் வரும் 1 kgக்கு. ஓகேனா இப்ப ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு சார்ஜ்? ஆனா அதான் ஃபர்ஸ்ட் கொரியர் சார்ஜ் வந்துட்டு நீங்க இதுக்கு சிஓடிக்கு 100 ரூபாய் சொன்னீங்களா, அது வந்துட்டு 30 ரூபாயா குறையும்னா. 30 ரூபாய் தான் ஆன்லைன் பேமெண்ட் தான். 30, சிஓடினா 100ங்கண்ணா. அது தமிழ்நாட்டுக்குண்ணா. அதே அதர் ஸ்டேட்டுக்கு வெளியில போகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் மாறுங்கண்ணா. ஆனா அடுத்து பாருங்க, இது ஒரு பேட்டர்ன் நம்ம கிட்ட இருக்குதுல. எல்லாமே பார்டர் வந்துட்டு காப்பர் ஜரிங்கண்ணா. இது ஃபுல்லாவே காப்பர் தான். ஃபுல்லாவே காப்பர்ண்ணா. இப்ப ஆனா ட்ரெண்டிங் காப்பர் தான். ஆமா, காப்பர் தானே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சில்வர் ப்ளோரா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு காப்பர் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பல்லு, பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துரும்ண்ணா. பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி எம்போஸ் டிசைனோட பிளைனா வரும்ண்ணா. இந்த மாதிரி வந்துரும். பல்லு ரிச் பண்ணி வந்துரும். சாரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு ஜரி புட்டா வந்துரும்ண்ணா. இதே சேம் தான். சாரி ஃபுல்லாவே அப்படிதான். ஆமாங்கண்ணா. இந்த சாரில எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஆனா வெயிட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்துட்டு ஒரு 550 இருந்து 600 கிராம் வரும்ண்ணா. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்டர்லாம் வந்துட்டு டிசைன் பாருங்க, ரொம்ப வந்துட்டு மயில் வந்த மாதிரி டிசைன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்துக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். கலர் டோன் எல்லாமே டபுள் டோன் தான். ஆமா, டபுள் டோன் தான். உங்களுக்கு டிசைன் பார்க்கும்போதே தெரியும். மத்த கடையில நீங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வித்தியாசம் இருக்கு அப்படின்றது. இது ரெண்டாவது நம்மளே தயார் பண்றதுனால வந்துட்டு நம்ம டிசைன், கலர் எல்லாமே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு லைக் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா. இதுல சிங்கிள் சாரி வேணும்னாலும் வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டு ரீசெலரா இருக்காங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி அப்டேட்ல வந்துருங்கண்ணா. டெய்லி கலெக்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா கொடுத்துட்டே இருப்போம். அதுல இருந்து அவங்க செலக்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்து அதுலயே சேம் இதுல பாருங்க, கலர்ஸ் வந்துட்டு ரெக்ஸோனா கலர். இந்த மாதிரி எத்தனை டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டில பாத்தீங்கன்னா ஒரு 20 டிசைன் பக்கம் இருக்குங்கண்ணா. 20 டிசைன்ஸ் நாமளே ரெடி பண்றோம். ஆமா, நாமளே ரெடி பண்றோம்ண்ணா. ஓகேண்ணா. இதுலயும் செட் சாரீஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. இப்ப ஒரே டிசைன்ல ஒரு 10 கலர்ஸ் டு 15 கலர்ஸ் அந்த மாதிரி கிடைக்குங்களா? நம்ம கிடைக்குங்கண்ணா. மேக்ஸிமம் 10 கலர் வந்துட்டு எப்பவுமே ரெடி வாரம் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டே இருக்கும்ண்ணா. 10 கலர் எப்பயுமே இருக்கும். ஆமா, இருக்குங்கண்ணா. இதே பேட்டர்ன்ல வேணாலும் 10 கலர்ஸ் வந்துட்டு கையில ஸ்டாக் இருக்கும். ஒரே கலரா வேணும் போது மட்டும் யூனிஃபார்மா கேட்கும் போது கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி டைம் கொடுக்கணும்ண்ணா. அடுத்து பாருங்கண்ணா, இது வந்துட்டு ஆஃப் ஒயிட்டுங்கண்ணா. ஆஃப் ஒயிட் பார்டர் வந்துட்டு ஒன் சைடு பார்டர்ண்ணா. ஒன் சைடு பார்டர்னா ஒன் சைடு தான். ஒரு பக்கம் மட்டும் பெரிய பார்டர் வரும்னா, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி சின்ன பார்டர் வரும்னா. சின்ன பார்டரா வரும். நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு அந்த வெட்டிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன ஒன் சைடு பார்டர் இந்த மாதிரி பெரிய பார்டரா கேட்பாங்கண்ணா. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம். ஆனா இந்த சாரி மோஸ்ட்லி எடுத்தவே 1500 ரூபாய் பக்கம் வெளியே மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு. கண்டிப்பாங்கண்ணா. 1200 இருந்து 1500 வரலும் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம கடையில என்ன ரேட் சொன்னீங்க? ஆனா 800ங்கண்ணா. 800. இந்த சாரில என்ன வாஷிங் பண்ணலாம்? ஆனா இது எல்லாமே நார்மல் வாஷ்னா. நார்மல் வாஷ் 100% நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஆனா அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெவியா கொடுத்துருக்கோன்ட்டு.
இதுல ஒரு சிலர் இந்த உருவம் போடாத மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கேட்பாங்களா? அந்த மாதிரில அதை வச்சிருக்கீங்க? ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு தானே இருக்கும். இதுவும் இருக்கு, உருவம் போடாததும் கையில ரெடி ஸ்டாக் இருக்கு. ஒரு சிலர் இந்த முஸ்லீம்க்கு எல்லாம் எடுக்கிறவங்களா எனக்கு இந்த உருவம் போடாத கொடுங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பா அது மாதிரி நிறைய கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு தனியா வந்துட்டு உருவம் போடாமே ரெடி பண்ணிட்டு தானே அவங்களுக்குமே இருக்கு. இருக்கு. அதெல்லாம் என்ன ரேஞ்சுங்கண்ணா? ஆனா சேம் ரேஞ்ச் தானே, எல்லாமே பிரைஸ்லாம் ஒண்ணுதானா, பேட்டர்ன் மட்டும் மாறும், அந்த டிசைன்ஸ் மட்டும் மாறும். ஆமா, இதுல பார்டர்ல மயில் வருதுன்னா அதுல வந்துட்டு மயில் இல்லாம ஃபிளவர் வர மாதிரி மாங்காய் வர மாதிரி அந்த மாதிரி டிசைன் சேஞ்ச் பண்ணி போட்டுருக்கோம். பிரைஸ் எல்லாத்துக்கும் ஒரே சேம் பிரைஸ். அடுத்து இது பாத்தீங்கன்னா நேவி ப்ளூனா, நேவி ப்ளூ கலருங்கண்ணா. எல்லா இடத்துலயுமே கம்பல்சரி நீங்க இதுலயே வந்துட்டு பிரைஸ் ஒரு சிலர் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா அது நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அதனுடைய குவாலிட்டி இதனுடைய குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. பிரைஸுக்கு அந்த குவாலிட்டி தான் கண்டிப்பாங்கண்ணா. நம்ம கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கடையை தவிர்த்து வேற எங்கேயும் போக மாட்டாங்கண்ணா. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஓகேண்ணா. இதுலயே கலர்ஸ் இன்னும் வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்குங்கண்ணா. அப்படியே கலர்ஸ் காட்டுறீங்களா? பாக்கலாங்கண்ணா. பாருங்க எல்லாமே வந்துட்டு பேட்டர்னுக்கு ஒரு பீஸ் மட்டும் இப்போதைக்கு சாம்பிள் காமிக்கிறோம்னா. இது எல்லாமே சாம்பிள் தானே? இதெல்லாம் ஆர்டர் பண்றது எப்படிங்கண்ணா? ஆனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம்ண்ணா, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகே. அப்படி இல்ல அப்படின்னாக்கா அவங்க வீடியோ கால் வந்துட்டு செலக்ஷன் பண்ணிக்கலாம்ண்ணா. அதே நம்பருக்கு கூட சேம் நம்பருக்கு அப்படியே வீடியோ கால் கூப்பிடலாம்ண்ணா. ஓகேண்ணா. நம்ம கடை ஓப்பனிங் டைம்ல எப்படிங்கண்ணா? ஆனா காலையில 10:30 ஓபன் பண்ணுவோம்னா நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இருப்போம்ண்ணா. நைட் 9 o'clock 9 o'clock ஷாப். இப்போ இந்த அதர் கண்ட்ரில இருக்கிறவங்களா மோஸ்ட்லி வந்து வீடியோ கால் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ ஆப்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும், வீடியோ கால் ஆப்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபாரின் கஸ்டமர் நம்ம கிட்ட நிறைய எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. நம்ம சப்போஸ் இந்த சாரி வந்து ரியலா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க இல்ல வீடியோவா எடுத்து அனுப்புங்க அப்படின்னு கேக்குறப்ப எடுத்து அனுப்பி தருவீங்களா? அனுப்பிச்சிட்டு இருக்கோம், ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு கஸ்டமருக்கு என்ன எந்த மாதிரி கேக்குறாங்களோ அது மாதிரி ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எப்பயுமே இருக்கு. எப்பவுமே இருக்குங்களா, பண்ணிக்கலாம். ஆனா அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போறது பூந்தமிழ் சாரீஸ்னா. பூந்தமிழ் சாரீஸ். ஆமா, பூந்தமிழ் சாரீஸ். பூந்தமிழ் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா இது நம்ம கடையில கொஞ்சம் டிஃபரெண்டா வந்துட்டு மீனா ஒர்க் வர மாதிரி பண்றீங்கன்னா. பார்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனா ஒர்க் வரும்னா. இது காப்பர் சில்வர். ஆமா, காப்பர் சில்வர் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி வரும்னா. ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு பல்லு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்துரும்னா. பிளவுஸ் வந்துட்டு ரன்னிங்லயே வந்துரும்னா. ரன்னிங் சாரி. இது எத்தனை மீட்டர்னா அந்த சாரி? 6.25 மீட்டருங்கண்ணா. 6.25 மீட்டர். 6.25 மீட்டர் வரும்னா. ஓகேண்ணா. இது பிரைஸ் ரேஞ்சிங்கண்ணா? ஆனா பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 550 கொடுத்துருக்கோம்னா. இது 550. ஆமா, 550 கொடுத்துருக்கோம். சாரி பேர் என்ன சொன்னீங்க? பூந்தமிழ் சாரீஸ்னா. பூந்தமிழ் சாரீஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெகுலரா பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்டர் வந்து சின்ன பார்டரா போட்டு ஒரே கலர்ல கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனா பார்டர் வச்சீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹெவி ஒர்க்ல கொடுத்துருப்போம்னா. சேலையும் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னா. ஆனா அடுத்து பூந்தமிழ்லயே பாருங்க, இது வந்துட்டு பேட்டர்னும் வேற, கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வேறையா இருக்கும். இந்த சாரில மார்க்கெட்ல என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு? ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 950,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குண்ணா. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த கிஃப்ட் பர்பஸ்க்குலாம் எடுக்கிறாங்களா அதுங்களா? இது வேற. ஆமாண்ணா, அதுதான்ண்ணா 100% வந்துட்டு இது கிஃப்ட் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும்ண்ணா. ஆனா எல்லா கடையிலயும் பண்றதை விட நம்ம கடையில வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி ஹெவியா இருக்கும்னா. பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டிங்கா கொடுத்துருக்கோம்ண்ணா. காம்ப்ரமைஸே கிடையாது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாண்ணா. எல்லாருமே நேர்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்ண்ணா. நேர்ல வந்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி குவாலிட்டி வந்துட்டு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்து அதுலயே பாருங்க கலர்ஸ் வந்துட்டு இது ஒரு கலர் டிஃபரெண்டா இருக்குண்ணா, ஃபேன்சி கலர். இதுல எத்தனை பேட்டர்ன் இருக்கு நம்ம கிட்ட? ஆனா இதுல வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 6 பேட்டர்ன் ஓடிட்டு இருக்குண்ணா. 6 பேட்டர்ன் இந்த மாதிரி மீனா ஒர்க் டைப்ல. மீனா ஒர்க்லனா மீனா ஒர்க் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் இருக்குண்ணா. கொஞ்சம் ஒரு 15-20 பேட்டர்ன் இருக்கும் மீனா இல்லாம. அதுல வேணுமாலும் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இதோட கொஞ்சம் பிரைஸ் குறையும்ண்ணா. இன்னும் கம்மி தான் வரும். இதுக்கு பல்லு எதுங்கண்ணா? ஆனா பல்லு இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம்ண்ணா. சிப் பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து லைன்ஸ் பல்லுனா கான்ட்ராஸ்ட் வந்துரும்ண்ணா. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். கான்ட்ராஸ்ட் இல்ல, பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு சேம் ரன்னிலே வந்துருண்ணா, சேல கலர்லயே வந்துரும். பல்லு மட்டும் கான்ட்ராஸ்ட் பிளஸ் வந்துட்டு இந்த லைனிங் வந்துட்டு கொடுத்துருக்கோம். நம்ம சாரி கலர்லயே பிளவுஸ் அப்படியே சேம். ஆமாங்கண்ணா. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இது பாட்டில் கிரீன் சாரினா. கலர் காம்பினேஷன் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா மூவ் ஆயிட்டு இருக்க கலர் பாட்டில் கிரீன். பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனகாமர கலர்ல வந்துருக்குங்கண்ணா. இந்த சாரி வெயிட் எவ்வளவுங்கண்ணா? ஆனா இதெல்லாம் ஒரு 500 கிராம் வரும்ண்ணா. 500 கிராம்ஸ். ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுல கலர்ஸ் எத்தனை கலர்? இந்த ஒரே டிசைன்ல எத்தனை கலர்ஸ் நமக்கு கிடைக்கும்? ஆனா ஒரே டிசைன்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 கலர் கம்மி இல்லாம கிடைக்கும்ண்ணா. 10 கலர் கம்மி இல்லாம 10 to 15 கலர் கிடைக்கும்ண்ணா சேம் பேட்டர்ன்ல. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அதே சேம் பிரைஸ்னா. சேம் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க. ஆரஞ்சு கலர் சாரி, கிரீன் கலரு முந்தானிண்ணா.
நமக்கு ஒரு கலர்ஸ் வேணா ரெடி பண்ணி தருவீங்களா இதுல? ஆனா கண்டிப்பா நம்ம நெஞ்சிட்டு இருக்கிறதுல அந்த கலர் அவங்க கேட்கற கலர் மேட்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா 100% ரெடி பண்ணி தரலாம்ண்ணா. இதுலயே ஒரு கோல்டு கலர் வேணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம்ண்ணா. ரெண்டாவது இதெல்லாம் யூனிஃபார்ம் வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் குயிக்கா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 20 சாரினா எத்தனை நாள்னா? 20 சாரினா ஒரு 4 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா போதும். 4 நாளே போதும். 4 to 5 நாள் கொடுத்தாங்கன்னா போதும். சூப்பர்ண்ணா. டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு இது பேட்டர்ன் வேறீங்கண்ணா. பாருங்கண்ணா, பல்லு வந்துட்டு பர்பிள் கலர்ல வந்துடும். சாரி வந்துட்டு கனகாமர கலர்ல வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல மீனா ஒர்க் வரும்னா, அதே மாதிரி சாரி உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாங்காய் டிசைன் வந்துருங்கண்ணா. சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் வரும். இதுல உருவம் இல்லாதது கூட கிடைக்கும்ல? கிடைக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு உருவம்னா வந்துட்டு மாங்காய் டிசைன், பார்டர்ல பாத்தீங்கன்னா ஃபிளவர் டிசைன் தானே இருக்கு. மத்தபடிக்கு வந்துட்டு மயில் அந்த மாதிரி போட்ட உருவம் போட்ட டிசைன்ஸ் இதுல இல்ல நம்ம பாக்குறதுல. ஓகேண்ணா. இது பிரைஸ்னா? ஆனா 550ண்ணா. 550 எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா முந்தானி வந்துட்டு கலர் வந்துட்டு அது எதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பாங்கண்ணா. இப்போ முந்தி கலர்னா எப்படின்னா நீங்க சூஸ் பண்றீங்க? மேக்ஸிமம் உடல் கலருக்கு நமக்கு ஆப்போசிட் வந்துட்டு முந்தானிக்கு எது மேட்ச் ஆகுன்றத பொறுத்து ரெடி. அது எப்படி நீங்களே சொல்றதுங்க இல்ல கஸ்டமர் ஏதாவது சொல்லி போடுறதுங்க? இல்ல மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம்னா, சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு மூவிங் கம்மியா இருக்கு, இந்த கலர் காம்பினேஷன் யாருக்கும் அதிகம் பிடிக்கல அப்படின்னா அந்த கலரை ஸ்டாப் பண்ணிட்டு எது லைக் பண்றாங்களோ அந்த மாதிரி கலர் வந்துட்டு முந்தி காம்பினேஷன். இதுல என்ன கலர்ஸ் வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? இதுல கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா. குறைஞ்சபட்சம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 20 கலர் பக்கம் கிடைக்கும்ண்ணா. இப்போ இந்த சாரில ஆர்டர் பண்றதுனா நான் எந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்மகிட்ட? ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரே ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சாங்கன்னா போதும்ண்ணா. அதுல நம்ம என்ன கலர் இருக்கு கையில ஸ்டாக்கு அவங்க கேட்கற கலர் இருந்துச்சுன்னா ஓகேங்கண்ணா. அதே சேம் கலரே வந்துட்டு அப்படியே அனுப்பிச்சு கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு நம்ம கையில இப்போ என்ன கலர் இருக்கோ அதை வந்துட்டு அவங்களுக்கு போட்டோவா அனுப்பிச்சு வைப்பாங்கண்ணா. அதை வந்துட்டு அவங்க அதுல எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்படியே சப்போஸ் இல்லனாலும் நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சுனாக்கா அதே கலர் தான் வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்ப ஆடி மாசம் எல்லாம் வரதுனால அந்த மஞ்சள் கலர் சாரி நிறைய கேட்பாங்களா? அந்த மாதிரி நம்ம கிட்ட ஆல்ரெடி ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா ரெடி பண்ணி அதான் யூனிஃபார்மா இதான் அதிகமா இல்லைங்கண்ணா. கையில கம்மியா தான் இருக்கும். அவங்க டைமிங் அந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எத்தனை சாரி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதான் 20 சாரி 4 நாள் தான். 4 நாள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இப்ப பாக்க போறது வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன் தான். வெட்டிங் கலெக்ஷன். ஆமா, வெட்டிங் கலெக்ஷன்லயே வந்துட்டு ஆல் ஓவர் ஜரி ஒர்க். ஓகேண்ணா. மேக்ஸிமம் வந்துட்டு பல்லு டிசைன் பாருண்ணா எந்த அளவுக்கு ஹெவியா கொடுத்துருக்குன்ட்டு. நல்லாவே ஃபுல்லா வந்துட்டு ஹெவியா இருக்கும். இது வந்து சில்வர் ஜரி தானே? ஆமா, சில்வர் ஜரிண்ணா. சில்வர் ஜரி பல்லுனா பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா தானே வரும். உள்ள வந்துட்டு எம்போஸ் டிசைன் வரும்னா, ஆனா பிளைனா தான் இருக்கும். மத்தபடிக்கு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்த மாதிரி வந்துட்டு ஜரி ஒர்க்லயே வந்துருங்கண்ணா. சாரி ஃபுல்லாவே ஜரி ஒர்க் வரும். இதோட பிரைஸ் எவ்வளவுண்ணா? ஆனா இதோட பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 1100 கொடுத்துட்டு இருக்கோம். 1100. இது மார்க்கெட்ல ஒரு 2500 to 3000 போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 2500 வந்துட்டு எல்லா இடத்துலயுமே கம்பல்சரி அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு நம்ம தயார் பண்றதுனால நம்ம தயாரிப்பு நார்மல் இந்த பஞ்சு கலிப்பின்னு சொல்றாங்களா? ஆமா. அங்க போனாவே இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற சாரில இதே மாதிரி தான் இருக்கு. சேம் இதே குவாலிட்டி தானே உங்களுக்கு வரும். சேம் குவாலிட்டி தானா? சேம் குவாலிட்டி தான் வரும். நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்றது அது ரெகுலரா சொல்றது அதானே. வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நேர்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நேர்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பாத்துட்டு கூட நீங்க வந்துட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கடையில வந்து நான் ஒரு சாரி புடிச்சு எடுத்து வச்சிடறோம். மத்த கடையில நம்ம போய் பாத்துட்டு கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. அவங்க வந்துட்டு விசிட் பண்ணிட்டு பாத்துக்கிட்டு போயிட்டு கூட வந்துட்டு மறுபடியும் எடுக்கலாம்ண்ணா மத்த கடையில வந்துட்டு. ஓகேண்ணா. இப்ப நம்ம கடை எந்த இடத்துலங்கண்ணா இருக்கு? ஆனா நம்ம கடை பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை உழவர் சந்தை வந்து கரெக்டா லொகேஷன் தான். ஓகே. உழவர் சந்தையில இருந்து ஒரு 50 மீட்டர் பக்கத்துலயே இருக்கு. ஓகே. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தா வந்துட்டு ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் வர மாதிரி இருக்குண்ணா. ரெண்டுமே வந்துட்டு நடந்து வர தூரம் தான். அவங்க சப்போஸ் வந்துட்டு அப்படியும் தெரியல அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்பருக்கு வந்துட்டு போன் பண்ணாங்கன்னா கரெக்டா நம்ம லொகேஷன் வந்துட்டு அவங்களை போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். வரதுக்கு முன்னாடி கால் பண்ணா போதும். கால் பண்ணா போதும்ண்ணா. சூப்பர்ண்ணா. அதுலயே பாத்தீங்கன்னா இது காப்பர் ஜெரினா. இது கான்ட்ராஸ்ட் இல்ல. ஆமா, இது பல்லு கான்ட்ராஸ்ட் இல்லைங்கன்னா பல்லு டிசைன் தான். சேம் பிளவுஸ் வந்துட்டு இதே சேம் கலர்ல வரும், லைனா வந்துரும். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீஸ்ல எல்லாம் நமக்கு செட் சாரீஸ் கிடைக்குமா இந்த டைப்ல? ரெடி பண்ணிக்கலாம்ண்ணா. ஒரு 5 சாரி 6 சாரி 3 சாரி இந்த மாதிரிலாம். ஆனா 10 சாரிக்கு உள்ளனா நம்ம கையில மேக்ஸிமம் ரெடி ஸ்டாக் இருக்கும்ண்ணா. எப்பயுமே ரெடியா இருக்கும்ண்ணா. கலருக்கு வந்துட்டு 10 சாரிங்கிறதெல்லாம் ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். சப்போஸ் வந்துட்டு அதுக்கு மேல வேணும் அப்படின்னா டைமிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேண்ணா. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்றோம்னா இது எத்தனை நாளைக்கு நம்ம கைக்கு வரும்? ஆனா 1 day 2 days தான். 1 or 2 days தான். 1 or 2 days தான். இப்போ இது பாருங்க, இதுலயே வந்துட்டு நம்ம இப்ப பார்த்த கலெக்ஷன்லயே கான்ட்ராஸ்ட் வந்துரும்னா பல்லுக்கு. சேம் வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு அதே சேம் கலர்ல கான்ட்ராஸ்ட் வந்துரும். சாரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லா காப்பர் ஜெரியில ஃபுல்லாவே டிசைன் கொடுத்துருக்கலாம். மற்றபடிக்கு கலர்ஸா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், கம்பல்சரி நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாங்கண்ணா. கம்பேர் பண்ணலாம் கண்டிப்பாண்ணா. மத்த கடையை நீங்க 100% கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாங்கண்ணா. இதெல்லாம் பாருங்கண்ணா பல்லு டிசைன்ஸ்
அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ்ல நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல்? ஆனா ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா கலர்ஸ் வந்துட்டு வேற கடையில நீங்க மத்த கடையில எந்த கடையிலுமே கிடைக்காத அளவுக்கு வந்துட்டு கலர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு ஃபேன்சி கலர்ஸ் நிறைய சொல்லுங்க. நம்ம கிட்ட வேற கலர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வெளியே கிடைக்காதுண்ணா. கண்டிப்பா கிடைக்காதுண்ணா. அந்த அளவுக்கு வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன கலர்? எனக்கு இப்ப இந்த ஒயிட் கலர் ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஆமா. இந்த ஒயிட் கலர்லயே இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒயிட்ல இந்த சாண்டல்னு சொல்றோம்ல, ஆமாண்ணா, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் எனக்கு வேணும், எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஆல்ரெடி குறைஞ்சபட்சம் ஒரு 50 கலர் பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்டீங்க இல்லையா? அது சாண்டில் சேம் கலர்னா. பல்லுனா பல்லு சேம் வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பல்லு கான்ட்ராஸ்ட் வருது அப்படின்னாவே பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துரும். பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் எப்பவுமே. ஆமா. இந்த சாரில எத்தனை மீட்டர்னா? ஆனா 6.25 மீட்டர்னா. 6.25 மீட்டர்னா. உங்களுக்கு சாரி வந்துட்டு 5.5 மீட்டர் வந்துரும்னா, 5.5 மீட்டர். பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு 80 பாயிண்ட் வந்துரும்னா. பிளவுஸ் 80 பாயிண்ட்னா. ஓகேனா. சாரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்த மாதிரி ஜரி ஒர்க் வரும்னா. ஓகேனா. டிசைனா இருக்கட்டும்னா பிளவுஸ மத்த வந்துட்டு கலர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேன்சியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேன்சியா கொடுத்துருப்போம். ஓகேண்ணா. இது முகூர்த்தத்துக்கு எடுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா எடுப்பாங்க தானே? ஆமா, சின்ன சின்ன இதெல்லாம் எடுக்கிறப்ப இப்போ நிறைய வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் தான் லைக் பண்றாங்க. அதனால வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. கலர்ஸ் நிறைய இருக்கு மாட்டேங்குது நம்ம. ஆமாண்ணா, குறைஞ்சபட்சம் அதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 50 கலர் எடுக்கலாம்ண்ணா. 50 கலர் பக்கம் 50 கலர் எடுக்கலாம்னா டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 30 டிசைன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குண்ணா. நம்ம ஏதாவது சாம்பிள்ஸ் ஏதாவது இப்ப காட்ட முடியுங்களாண்ணா? பாத்துக்கலாங்கண்ணா. அப்படியே கலர்ஸ் அப்படியே வைங்க பார்க்கலாம். பாத்துக்கலாங்கண்ணா. லாவெண்டர் கலர்ஸ். ஆமாண்ணா. இதெல்லாமே சேம் ரேஞ்ச் தான். 1100 ரூபாங்கண்ணா. 100 ரூபாய் தான். உங்களுக்கு ஆனா இது மார்க்கெட்ல எடுத்தா அப்படியே காஸ்ட் ரொம்ப வேற மாதிரி வருது. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரலாம் வந்துருங்களா. இப்ப இந்த ரீசெல்லர்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட? வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கண்ணா. ஓகே. குரூப்ல வந்துட்டு அவங்க ரீசேல் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி அப்டேட் கண்டிப்பா பண்ணிட்டு தானே இருக்கும். அதுல அவங்க பிடிச்ச சாரி வந்துட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம்ண்ணா. இந்த ஆன்லைன்ல ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்களா? ஆமாங்கண்ணா. அது ஒரு சிலருக்கு எப்படி பண்ணுன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா, நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? ஆனா தாராளமாண்ணா. எல்லாருமே அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்க தான். அதனால வந்துட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை தாராளமா சொல்லி எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி சேல் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஓகேண்ணா. இப்ப இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நார்மலா காமிக்கிறோம்னா கஸ்டமருக்கு அனுப்பும் போது பாக்ஸ் போட்டு நீட்டா வந்துட்டு நீங்க ஷோரூம்ல போய் எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீட்டா பேக் பண்ணியே போட்டுடலாம். பேக் பண்ணி கொடுத்துருவோம். 1100 ரூபாய்ண்ணா. சிஓடி இருக்குங்களா? சிஓடி இருக்குண்ணா. சிஓடி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா. தமிழ்நாட்டுக்குள்ளதான் சிஓடி பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கு இப்போ சிஓடி பண்ணல. ஓகேண்ணா. மத்தபடிக்கு வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது வீடியோ கால் ஆப்ஷன் எதெல்லாம் வேணாலும் கூப்பிட்டு அட்டன் பண்ணிக்கலாங்கண்ணா.